friends. Hi friends, hello friends. Good morning, good night, good morning. மணி 1:30 மணி ஆகுது. ஓகேங்களா, 1:30 மணி ஆகுது guys. 1:36. இப்போ மணி 1:36. எங்கடா போயிட்டு இருக்கேன்னா, I am going Chennai. நைட்டு ட்ராவலிங் வேறு லெவல் இல்லைங்க, சூப்பராக இருக்கும். ஆஃப் அண்ட் டவுனும் ப்ளேனாக இருக்கும். ஓகே, நம்ம இனோவா கிறிஸ்டா ஓட்டுறோம். அழகான ஒரு வண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி இனோவா கிறிஸ்டா. அதோட பாய்ச்சினாரு அதுக்கு முன்னாடி இட்டியாஸ். ஓகேங்களா, என் வாய்ஸ்க்கு என்னடா ஆச்சுன்னா, நான் மிமிக்ரி ட்ரை பண்ணுறேங்க வாய்ஸ் மிமிக்ரி. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம சென்னை கோயில், அதாவது மதியம் 3 மணிக்கு வண்டி எடுத்தேன். ஓகேங்களா, மதியம் 3 மணிக்கு வாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் 3 மணிக்கு வண்டி எடுத்தேன். ஓகேங்களா, மதியம் 3 மணிக்கெலாம் வண்டி எடுக்கல. 3 மணிக்கு, அதாவது 4 மணிக்கு வர சொன்னார் ஓனரு. ஓகேங்களா, 4 மணிக்கு வந்தேன். ஆச்சு எல்லாம் ஆயிடுச்சுங்க. மதியம் 4 மணிக்கு வண்டி எடுக்க சொன்னார். ஓகேங்களா, ஆனால் 4 மணிக்கு வண்டி வரல. நான் 4 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் ஓகே வீட்டிலேருந்து சிஎம்சியில் வந்துட்டேன் வேலூரில். நான் இந்த நேரத்தில் லிஃப்ட்டு கிஃப்ட்டு வேணுமா? அதாவது அந்த வயசுலேயே பேசிடலாம். கொஞ்சம் தொண்டை கட்டி 4 மணிக்கு வர சொன்னாருங்க. ஓகேங்களா, ஓனரு 4 மணிக்கெலாம் வேலூர்லேருந்து சென்னை போகணுன்ட்டாரு. ஓகேங்களா, எங்கடானா சென்னை அப்போலோ ட்ராப் பண்ணிட்டு நேராக 9:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் பிக்கப்பு. ஓகேங்களா, 9:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் என்னடா மூட்டலாம், 9:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் பிக்கப்பு. ஓகேங்களா, நான் என்ன பண்ணிட்டேன், சரி 9:30 மணி தான் பிக்கப் போடுறது, சரி பொறுமையாக வந்தால் போகலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 3:30 மணிக்கு, ஓகேங்களா, 3:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். எனக்கு வந்து 3 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணார். நான் 3:45 கரெக்டாக வேலூர் பார்க்குறேன். வண்டி 4 ஆச்சு, 5 மணி ஆச்சு, 5:15 தான் வந்துச்சு வண்டி. கஸ்டமரை போட்டு என்னை வறுத்து எடுத்துட்டான். ஓகேங்களா, அவனை பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட்டில் தள்ளிட்டேன். ஏர்போர்ட்டில் இல்லை, அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தள்ளி விட்டேன். எத்தனை மணிக்குன்னா 5:15 எடுத்தேன். ஓகேங்களா, அவனை 8:30 மணிக்கு நான் எட்டுன்னு போய் விடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஃப்ரீயாகவும் இல்லை டிராஃபிக்காகவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில். ஓகேங்களா, ரொம்ப டிராஃபிக்காக இல்லை, லைட்டாக. ஓகேங்களா, ரொம்ப டிராஃபிக்காக கிடையாது, லைட்டாக. ஓகேங்களா, எப்படின்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து உண்டாய் கம்பெனி வரலாம் கொஞ்சம் தூரம், அதுக்கப்புறம் திரும்பி பூந்தமல்லியிலேருந்து அண்ணா நகரில் வரலாம் கொஞ்சம் தூரம், அதுக்கப்புறம் அண்ணா நகர்லேருந்து எப்படி சொல்கிறது, அண்ணா நகர்லேருந்து இது. ஓகேங்களா, அண்ணா நகர்லேருந்து நம்ம டி நகர். ஓகேங்களா, டி நகர் போகிற ரோடு வரலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வரலாம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ராப் பண்ணிட்டு நேராக இதுக்கு போயிட்டேன், நம்ம கவர்னர் அப்பார்ட்மெண்ட் வரலாம். ஓகேங்களா, கவர்னர் அப்பார்ட்மெண்ட் வரலாம் கொஞ்சம் டிராஃபிக். அதுக்கப்புறம் அந்த டர்னிங்கில் ஒரு லேடிஸ் என்ன பண்ணாங்க, நல்லா போயின்னு இருந்தாங்க. ஓகேங்களா, இந்த லைனில் போயின்னு இருந்தவங்க, அவங்கக்கிட்ட எப்படின்னா அந்த ரைட்டு மிரர் லெஃப்ட் மிரர் வந்து இல்லை. ஓகேங்களா, வண்டி வருதா இல்லையான்னு லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து தானே ஓட்டுவோம். ஓகேங்களா, அவங்க வண்டியில் இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லா பெரிய பஸ். ஓகேங்களா, நான் கண்டக்டராக ஒர்க் பண்ணிட்டு போகிறேன். அந்த ஸ்லீப்பர் பஸ் வந்து என்ன பண்ணிச்சு, பாண்டிச்சேரி போகுது. ஓகேங்களா, அது வந்து கரெக்டாக வந்து அந்த ரைட்டில் திரும்பினா ஏர்போர்ட்டு வேளச்சேரி போகிற ரோடு, லெஃப்ட்டில் திரும்பினா நம்ம டைட்டில் பார்க்கு திருவாமியூர் ஈசிஆர் ரோடு. ஓகேங்களா, அடையார் ரோடு. ஓகேங்களா, அடையார் ரோடு திரும்ப போகுது. ஓகேங்களா, அந்த வண்டி வந்து இப்படி வருது, நான் வந்து இங்கே இந்த லைனில் போயிட்டுருக்கேன், அவங்க வந்து லேடிஸ் வந்து அந்த லைனில் வராங்க. அந்த லைன்லேருந்து நான் பார்த்துட்டேன், அவங்க வரத பார்த்துட்டேன். அந்த லைன்லேருந்து அதான். ஓகேங்களா, ரோடே இருக்கிறதே கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் ரோடு அந்த ரோடு வேறு ஒன் வே பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ரோட்லேருந்து இப்படி வராங்க. சரி ரைட், நான் பிரேக் வச்சு ஸ்லோ பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா பஸ்ஸு வந்து ஸ்லோ பண்ணுவாங்களா, அவங்களுக்கு வந்து தெரியுமா, அவங்க வந்து ஸ்ட்ரைட்டு பார்த்து போட்டுவாங்க. ஓகேங்களா, அந்த சைடில் வந்து அவங்க வந்து வர்றது தப்பாக தான் வராங்க. ஓகேங்களா, இந்த லைன்லேருந்து வரும்போது பார்த்து வரணும். ஓகேங்களா, டேரெக்டாக வந்து இந்த லைனில் நீங்கள் அந்த லைன் ஜம்ப் பண்ணும்போது 2 பக்கம் மிரர்
பார்த்து ஓட்டினா பிரச்சனை இல்லை ஓகேங்களா. இப்போ நான் எப்படி மிரரை பார்த்து ஓட்டுறனோ பின்னாடி கிளாஸை பார்த்து ஓட்டுவேன் ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்து ஓட்டினா பிரச்சனை இல்லை. இண்டிகேட்டர் போடலன்னா பிரச்சனை இல்லை, மிரரை பார்த்து ஓட்டணும் ஓகேங்களா. கம்பல்சரி மிரர் பார்க்காமலேயே ஓட்டுறாங்க, அது ரொம்ப தப்பு. அது வேறு மிரர் வேறு இல்லைங்களா, அது வேறு இன்னொரு ரொம்ப தப்பு. வேகமாக போகலான்னு பார்த்தா இந்த பக்கமும் வண்டி வருது, அந்த பக்கமும் வண்டி வருது. இன்னும் நான் எவ்வளோ வேகம் போகிறேன், ஆல்ரெடி 80 போயிருக்கிறேன். பஸ்ஸுக்காரன் அண்ணன் வேகமாக வந்துருக்குற பின்னாடி போனா நீ போனா நான் ஒன்று விட்டுறேன், நான் போனேன் ஸ்லோ பண்ணி விட்டேங்க. அவருக்கு என்ன டைமும் ஓகேங்களா. இங்கே வந்து எங்கள் வேர்ல்ட் ட்ராக் போட்டால் இருக்கும், வேறு லெவலில் ஓட்டாங்க. பெங்களூர்லேருந்து வராரு, ஒசூர்லேருந்து வராருங்க. ஒசூர் டு சென்னை, வேலூர் ஒசூர் சென்னை தான், ஒசூர் வேலூர் சென்னை ஓகேங்களா. அதாவது அந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு வராங்க. சரி நைட்டு நான் ஸ்லோ பண்ணிட்டேன் ஓகேங்களா. அந்த சைடு ரைட் சைடில் போகிற பஸ்ஸுக்கு எப்படி தெரியும், லெஃப்ட் சைடில் அந்த லைனில் வர டூ வீலர் எப்படி தெரியும் ஓகேங்களா, தெரிய வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, சர்ன்னு வந்துட்டாங்க ஓகேங்களா. எப்படி தெரியுமா, இப்போ இந்த லைனில் கார் இருக்குன்னா அந்த அந்த முன்னாடி வண்டி போயிருந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது டொயின்னு வலிச்சுன்னா அந்த லைனுக்கு போயிடும் இல்லைங்களா. அதே மாதிரி டொயின்னு வலிச்சா அந்த லைனுக்கு போயிடும். ஆனால் அந்த பக்கம் வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வளைக்கணும், அந்த மாதிரி வளைக்கக்கூடாது ஓகேங்களா. வண்டி வரலன்னா பார்க்காம வளைக்கக்கூடாது ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணாங்க, சல்லுன்னு அப்படி வந்துட்டாங்க. வந்தவொடனே போய் கொஞ்சம் இல்லைன்னா, அதாவது ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுருக்காங்க, ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுருக்காங்க, ரெண்டுமே லேடிஸ் தான் ஓகேங்களா. டப்புன்னு போய் அதில் இடிச்சிருப்பாங்க. இடிச்சிருந்தா இவங்களுக்கு தான் சேதாரம் செய்யக்கூலி, பஸ்ஸு நின்றுருக்கோம் ஓகேங்களா. இவங்க தான் விழுந்திருப்பாங்க. இந்த பக்கம் விழுந்திருந்தால் கூட நம்மளை முண்டி அடித்து போன காருக்கு எதனா டேஞ்சரு, எதனா ஒரு டூ வீலர் ஓவர்டேக் பண்ணி போயிருந்தாலும் அவங்களுக்கும் டேஞ்சரு ஓகேங்களா. நீங்கள் ஸ்லோவாக போகிற இடம் தான் அது ஓகேங்களா. ஸ்பீடாக போகிற இடம் கூட கிடையாது, 40 60 அந்த மாதிரி போகிற இடம் தான் ஓகேங்களா. நான் அதான் கண்ணாடி இறங்கியாக்கா பார்த்து போகலாம்லக்கா, கண்ணாடி வர மிரர் இல்லைக்கா, என்னக்கா அவ்வளோ பெரிய பஸ்ஸுக்கா, 2 பேருக்குமே சேதாரம்க்கா ஆகும்க்கா அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போனேன் ஓகேங்களா. நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வம்புடா அப்படின்னு நான் ஒதுக்கினேன் ஓகேங்களா. நம்ம எதனா போய் சொல்ல போய் அந்த அக்கா எதனா திட்ட போய் தேவையில்லாத வேலை ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஆச்சுங்களா. நேராக என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன் ஓகேங்களா. அவனுக்கு அப்போலோவில் இருக்கும்போது ஃபோன் பண்ண, மச்சான் எங்கடா இருக்கிறேன்னா, இல்லை மச்சான் இப்போ தான் டியூட்டி முடிச்சேன் அப்படின்னா. நான் என்ன பண்ணேன், அவன் ஃபோன் பண்ணி கேட்டேன், மச்சான் நீ எங்கடா இருக்கிறேன்னா, நான் லொக்கேஷன் அனுப்புறேன் நீ வந்துடு அப்படின்னா. அப்புறமா என்ன பண்ணேன், நான் அந்த லொக்கேஷன் போயிட்டேன் ஓகேங்களா. அவங்க எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துறாங்க ஓகேங்களா. நீ சும்மா என்னன்னு தெரியல, மச்சான் பசிதா அப்படின்னு கேட்டேன் ஓகேங்களா. டிஃபன் வாங்கி கொடுத்தான். அவனுக்கு ஒரு சிக்கன் ரைஸ், அதாவது 1/2 ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். 1/2 மச்சான் வேறு எதனா வாங்கி கொடுறான்னா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். மச்சான் நான் பரோட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்னு. வேறு எதனா போதுமாடானா வேணாம் அப்படின்னு நான் அவனும் ஓகேங்களா. அவனும் சாப்பிட்டு வேணான்ட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பரோட்டா ஓகேங்களா, ஆளுக்கு ஒரு பரோட்டா சாப்பிட்டு அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், அந்த டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. நான் வந்து வண்டியை விட்டு இறங்கினேன் ஓகேங்களா. அவன் என்ன பண்ணான், அவன் வீட்டில் சிக்கன் வாங்கியிருந்தான் ஓகேங்களா. நான் வண்டியை விட்டு இறங்கினேன், சிக்கன் வாங்கியிருந்தான். நான் ஃபோன் பண்ண அவன் எடுக்கலை ஓகேங்களா. அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் எடுக்காத போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னடா இவன் ஃபோன் எடுக்க மாட்டானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஓகேங்களா. ஒரு மாதிரி பக்கு பதட்டமாக ஆயிடுச்சு. இவன் பார்த்தா இவன் அந்த சிக்கன் கல்லில் நின்றுறதை நான் பார்த்துட்டேன் ஓகேங்களா. ஆலந்தூராங்க அவன் சிக்கன் கல்லில் நின்றுறதை நான் பார்த்துட்டேன் அவனை. அதுக்கப்புறம் மச்சான் ஏன்டா மச்சான் ஃபோன் பண்ணாடி, இல்லை மச்சான் நான் கவனிக்கல மச்சான் அப்படின்னா. சரி ரைட்டு கூப்பிட்டேன் ஓகேங்களா. நான் வந்து இப்போ பேசுகிறேன் பாருங்க, அந்த வாய்ஸு ஓகேங்களா, லேடிஸ் வாய்ஸில் பேசுகிறேன். லேடிஸ் வாய்ஸாக அது மிமிக்கிறியான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அது சும்மா விளையாட்டாக பண்ணுவேன். அது வந்து அவங்க சீரியஸாக எடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பேசுனா அவனுக்கு பிடிக்கல ஓகேங்களா. நான் எங்கள் மாமா கிட்டே இப்படி தான் விளையாண்டுருப்பேன். அவர் ஜாலியான கேரக்டர் அமிதாப் மாமா ஓகேங்களா. அவரை என்கிட்ட பேசி அவர் இப்படி, ஹாய் அமிதாப் மாமா, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, வீட்டில் அக்கா எல்லாம் எப்படி இருக்காங்க கேட்டியா? அடாடே நான் அக்கா பேசுகிறேன்டா அப்படி இப்படி பேசினேன்னா அவனுக்கு வந்து பிடிக்கல போல ஓகேங்களா. அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அந்த ஹோட்டலில் போய் நான் சாப்பாடு ஆர்டர் பண்ண போகிறேன், அந்த டைமில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டான். எனக்கு வந்து பிடிக்கல அது ஓகேங்களா. நான் வந்து என்ன பண்ணேன், 2 குத்து குத்தினேன் அவனை, கையை தூக்கிட்டு 2 குத்து பஞ்சு, வேறு லெவல் பஞ்சு. அப்படி விட்ட பஞ்சில் அவர் என்ன ஆனார்னா வேறு மாதிரி ஆகிட்டே இருப்பாங்க. சாதாரண ஒரு பஞ்சு விட்டது விளையாட்டுக்கு பண்ணது அவர் வேறு மாதிரி ஆகிட்டு. அதாவது அவனை 2 அடி அடிச்சுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நான் ஜாலியாக பேசுனேன்.
அவங்கள்ட்ட ஃபோன்லேயே அப்படி பேசின்னு வந்தேன், ஜாலியாக விளையாட்னு வந்தேன். ஓகேங்களா, ஜாலியாக விளையாடினதுக்கு அவன் 2 அடி தான் இப்படி குத்து முடிஞ்சு போச்சு. அவனுக்கு கேஸ் டேபிள் இருக்குன்றது எனக்கு தெரியாது. எனக்கே இப்போ இந்த பேக் சைடில் ரைட் சைடில் வலிக்குது. ஓகேங்களா, சரியாக தூக்கலை, சரியாக சாப்பிட்லன்னா அது கேஸ் வந்து நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகுது போகுது. ஓகேங்களா, கேஸ் ஃபார்ம் ஆகிட்டுக்குது அவனுக்கு. அதான் சொன்னேன், மச்சான் நான் அவனை வந்து வேணுமுன்னே அடிக்கலடா, சும்மா விளையாட்டுக்கு வச்சேன்டா. அவனை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மூச்சு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா, லைட்டாக தான் குத்தினேன். ஓகேங்களா, அதுவே விளையாட்டுக்கு அவனுக்கு மூச்சு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி என்னை திட்டான். ஓகேங்களா, அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஓகேங்களா, வீட்டுக்கு போயிட்டு நான் அப்போ என்ன பண்ணேன், 9:30 மணி பிக்கப் பண்ண வேண்டிய கஸ்டமரு. ஓகேங்களா, 10 மணி தான். ஓகேங்களா, 10:20 பிக்கப் பண்ணிட்டேன். நல்ல வேலை டைமுக்கு வந்து 8:30 மணிக்கு ட்ராப் பண்ணிட்டேன். அங்கேருந்து ஆலந்தூர் போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஓகேங்களா, ஆலந்தூர் போகிறதுக்கு 20-30 நிமிஷம் தான் ஆச்சு, ரொம்ப டைம் எடுக்கல. ஓகேங்களா, அவனை போய் ட்ராப் பண்ணிட்டு அழகாக அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஆலந்தூரில் போய் சாப்பிட்டு. ஓகேங்களா, 9 ஆயிடுச்சு ஆலந்தூர். அப்புறம் கஸ்டமர் பிக்கப் பண்ணும்போது 9:30 மணி வரலாம் அங்கே தான் ஆலந்தூரில் தான் இருந்தேன். அவங்ககிட்ட விளையாண்டு சண்டை போட்டுன்னு ஜாலியாக சாப்பிட்டுக்குன்னு அப்படியே விளையாண்டு ஜாலியாக இருந்தோம். ஓகேங்களா, 9:40 டைம் ஆயிடுச்சு. மச்சான் நான் கிளம்புறேன்டா அப்படின்னு கிளம்பிட்டேன். 10 மணிக்கு கஸ்டமரை பிக்கப் பண்ணேன். என்ன வேகம் பண்ணிடுறேன் அப்படிங்களா, நாங்கள் ஸ்பீட் பிரேக்கர் தான் டமீல் சூப்பர்ரா, வேறு லெவல்ரா. நாங்கள் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். அவனுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஏன்னா பெயிண்ட் இல்லைல்ல, பெயிண்ட் கிடையாது. அதனால நம்மளுக்கு தெரியும், அவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. யாரா நீ எங்கேருந்துரா வர? PY பாண்டிச்சேரி வேறு. ஓகேங்களா, அதாவது இந்த சலீம் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விஜயாண்டனி சார் படத்தில், யார் நீ 50 ரூபா கொடுத்து ஆடி காருக்கு வந்து உன்னால் நம்பர் பிளேட் வாங்க முடியாதா? தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு அதான் டேக்ஸ் கட்டி அவன் பாருங்க என்ன வேகம் போயிட்டான். இங்கே பிடிச்சான் புடியே நதிக்கு பறந்துட்டான். ஓகேங்களா, அவ்வளோ வேகம் போயிருக்கிறான். PY ரிஜிஸ்ட்ரேஷனு. ஓகேங்களா, சென்னை வண்டி தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, அவர் சொல்லுவார்ல நம்ம விஜயாண்டனி சார், உன்னால் 50,000 கட்டி வந்து 40,000 50,000 கட்டி டேக்ஸ் கட்டி உன்னால் தமிழ்நாடு ஃபேன்சி நம்பர் வாங்க முடியல, நீ போய் பாண்டிச்சேரி PYன்னு வாங்கிட்டு வந்து இங்கே ஓட்டினுக்கிற அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வண்டி. BMW வச்சுன்னுக்கிறாரு, ஒரு 50,000 டேக்ஸ் கட்டி வாங்க முடியல. தமிழ்நாடு வந்து 50,000 1 லட்சம் இருக்கும்னு வச்சுக்கலாம், அதை டேக்ஸ் கட்டி வாங்கணும். அதான் சும்மா தாங்க குத்தினேன். அவன் நான் காஞ்சிபுரம் வந்துட்டேன். ஓகேங்களா, காஞ்சிபுரம் வரும்போது எனக்கு ஃபோன் வச்சான். நான் டீ ஷார்ட் வரும்போது, மச்சான் நீ வச்சுட்டு போயிட்ட, எனக்கு கேர் லாக் ஆயிடுச்சுடா, என்னால் படுக்க முடியலடா, ஒரு பக்கமாக வலிக்குதா அப்படின்னா. நான் விளையாட்டுக்கு தானே தொட்டேன், ஆனால் நான் வந்தது தப்புடா உங்ககிட்ட அப்படின்னு நினச்சின்னு சொன்னேன். மச்சான் நான் வந்தது தப்பு, என்னை மன்னிச்சிட்றாப்பா, நாளைக்கு காலைல ஹாஸ்பிட்டல் போடா, நான் பக்கத்தில் இருந்தால் கூட கூப்பிட்டு போயிடுவாங்க அவனை ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகேங்களா, இல்லாமல் போய் மெடிசனில் மாத்திரையாவது போடுறா அப்படின்னு என்ன பண்ணுவான்னு தெரியல. இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன்னா, ஓகேங்களா, எங்கடா போயிட்டுருக்கேன், இப்போ தான் வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணேன். ஓகேங்களா, ட்ராப் பண்ணது ஒரு 1 மணி 1:15 இருக்கும். அப்படியே ட்ராப் பண்ணிட்டு ஒரு டீ, அதுக்கு முன்னாடி ஒரு காஞ்சிபுரம் தாண்டி டீ சாப்பிட்டேன். ஓகேங்களா, இப்போ தான் ட்ராப் பண்ணிட்டு இப்போ கஸ்டமர் பிளேஸுக்கு போயிட்டுருக்கேன். எங்கடா போயிட்டுருக்கேன்னா, காலையில் 7 மணிக்கு பாண்டிச்சேரி போய் சைட் சீங். ஓகேங்களா, இப்போ நேராக வந்து கஸ்டமர் பிளேஸ் அங்கே இப்போ 10 மணி. இதுக்கப்புறம் போய் எங்கெங்க வீட்டில் போய் தூங்குறது. காலைல 7 மணிக்கு 7:30 மணிக்கு வண்டி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, திரும்பிலாம் வீந்தாச்சு முடியாத முடியாது. காலைல இங்கே இந்த ஹோட்டல் திறப்பாங்க நம்ம அலங்காரு. ஓகேங்களா, இங்கே உள்ள அலங்கார் ஹோட்டலில் டிஃபன் சூப்பராக இருக்கும், வேறு லெவலு. முருகா எல்லோரும் நல்லாயிருக்கும்ப்பா. மலைமுருகா திருக்கோவில் ரத்னகிரி. ஓகேங்களா, ரத்னகிரி உள்ளே தான் பிக்கப்பு. ஐயா விஜய் எனக்கு பேனர் வச்சுக்கிறாங்களே, படம் தான் ரிலீஸ் ஆகாது, நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு பிக்கப்பு. சென்னை பாண்டிச்சேரி சைட் சீங்க சுற்றி காமிச்சிட்டு வர வேண்டியதான். அம்மா டே குட்டி போய் ஏன்டா எனக்கு சொல்லிக்கிறேன் பாட்டு. இதுதான் ஹோட்டலு. ஓகேங்களா, இங்கேயே போட்டுருவாங்க பார்த்துட்டுனா காலைல ஹோட்டல் ஓப்பன் பண்ணோன்னே அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வண்டி துவைச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஜாலியாக சுற்ற வேண்டியது தான். ஓகேங்களா, ஒரு வேலையும் இல்லை. இங்கே தான் லொக்கேஷன் சொல்லிக்கிறாங்க, எங்கன்னு தெரில. ஓகேங்களா, நம்ம இங்கே எங்கன்னா போட்டுக்கலாம், ஒரு ரோட்டில் ஓரமாக போட்டுக்க வேண்டியது தான். ஓகேங்களா, நம்ம எதனா ஒரு பக்கமாக போட்டோன்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எதனா ஒரு பக்கமாக போட்டோன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா, யாருன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். யாரும் நம்ம கூடிய அளவுக்கு இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா, அப்படியே ஓரமாக போட்டுக்கலாம். இந்த பக்கம் நல்லா தான் இருக்குது இடம். ஆனால் குப்பை தொட்டி மாதிரி ஆகி வச்சுக்கிறாங்க. மேலே முருகர் கோயில் இருக்குது, ரத்னகிரி. ஓகேங்களா, காலைல 7:30 மணிக்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வீடு இல்லைங்க, அவங்க
காலைல பாண்டிச்சேரி சைட் சீங்கு எப்படியா நாளைக்கு நைட் ஆகிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். ட்ரைவ் முருகா 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 ஓம் முருகா ஓம் முருகா. நமக்கு இடமே கிடைக்கலைங்க, எங்கே தான் போகிறது? அங்கேயே போட்டலாமா? அந்த மலையாண்டே போட்டலாம். ஏன் காலையில் இது உள்ள தான் போகணும், இங்கே தான் பிக்கப்பு காலையில். ஆமாம், இது உள்ள தான் பிக்கப்பு கேட்டு. மருவத்தூர் அம்மாலாம் சுற்றுறாங்களா? ரைட்டு, மருவத்தூர் அம்மாலாம் சுற்றிட்டுருக்காங்க. இந்த பக்கம் போடலாம், எதனா ஒன்று வீண்டுருமோன்னு பயமாகுது. அங்கேயே போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, கேமரா பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. கிறிஸ்டா ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க, வேறு ஒரு லெவல் இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு கிறிஸ்டா ரொம்ப பிடிக்கும். சைக்கிள் மாதிரி ஓட்டுனுக்கிறேன் நான். ஓகேங்களா, இனோவா ஓட்டிட்டு கிறிஸ்டா ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஓகேங்களா, இனோவா பிடிக்கல. ஓகேங்களா, ஏன்னா இனோவா வந்து எனக்கு குட்டி யானை. ஓகேங்களா, இனோவா வந்து குட்டி யானை, கிறிஸ்டா வந்து பெரிய யானை. கிறிஸ்டாவோட பெரிய யானை வந்து ஃபார்ச்சுனர், அதோட பெரிய யானை வந்து நம்ம 1.5 கோடி ரூபாய் காரு. அவர் தான் இருக்கிறதுலே ஃபார்ச்சுனருக்கு அடுத்தது ஐக்ராஸ். ஓகேங்களா, சாரி, கிறிஸ்டாவுக்கு அடுத்தது ஐக்ராஸ்க்கு அடுத்தது தான் ஃபார்ச்சுனர். ஓகேங்களா, இந்த ரோட்டில் போடலாம். இது பேங்க் தெருவு. ஓகேங்களா, யாருமே இல்லைங்க நைட்டில். இதான் அலங்கார ஹோட்டல் பார்த்துங்க. இங்கே தான் காலைல ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சீப் ரேட்டு. ஓகேங்களா, ஆனால் குவான்டிட்டி நிறைய இல்லை, கம்மி. ஓகேங்களா, குவான்டிட்டினா அதாவது கம்மியாகிறாங்க. இது போலீஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா, இந்த இடத்துல வண்டி ஓடுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்மளுக்கு சேஃப்டியும் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருக்கும். யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. இப்படி உரத்தோட அப்படி விட்டுக்கலாம். எங்கேயோ சுற்றினுங்கிறடா வினோத்துக்கு. நாங்கள்லாம் ரிவேர்ஸ்லேயே ஸ்விம்மிங்காக போடுவோம், வேறு லெவலு. ஆஹா, வைவர் போட்டேன்னு தெரியாத போட்டு விட்டு. எங்கெல்லாம் போடுறது நான் வண்டியை இங்கேயும் பார்த்துன்னுக்குறாங்க. பாவங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க வீடியோவில். மழை நான் நடுத்தரில் நாராயணெல்லாம் பார்த்துருந்துக்கிறேன். ஓகேங்களா, நம்ம இங்கேயே போட்டுருவோம், இங்கே தான் கரெக்டாக இருக்கும். காலைல ரெஸ்ட்ரூம் போகிறதுக்கு எல்லா வசதியும் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, லைட்டாக போடும், இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் காலைல போகிறதுக்கு. இல்லைன்னா அப்படி சர்வீஸ் ரோட்டில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் இங்கே கடைலாம் திறந்துருவாங்க, 7 மணிக்கெலாம் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கோயில் வராங்கல்ல. நாளைக்கு விடிஞ்சா நாளான்னைக்கு போகி, அப்படியே பொங்கல். இவன் தான் எனக்கு குலைச்சான். ஓகேங்களா, அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிப்போம். நாளைக்கு பாண்டிச்சேரியில் தான் டேங்க் கொடுப்போம். 10 ரூபா லிட்டரு கம்மி பாண்டிச்சேரியில், டேக்ஸ் கம்மி. ஓகேங்களா, இங்கெல்லாம் ஃபுல் பண்ண முடியாது. இங்கெல்லாம் ஃபுல் பண்ணோன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா லிட்டருக்கு 10 ரூபா அதிகமாக இருக்கும். நாங்கள் ஃபுல் பண்ணால் 10 ரூபா தான். காரே கழுவாங்க, பல வருஷம் அப்படியே இருக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு கிறிஸ்டா சூப்பராக இருக்குங்க ஓட்டுறது. அதோட ஃபார்ச்சுனர் எக்ஸ்கிராஸ் இருக்குது. எங்கள் ஓனர்கிட்ட ஓட்டணும்னு நானும் பார்க்குறேன், ஓட்ட முடியலங்க. பென்ஸ் வச்சுன்னுக்கிறாரு, பென்ஸும் ஒரு நாள் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது, ஓட்ட முடியல. பார்ப்போம், ஓட்டுவோம் கண்டிப்பாக, கூடி சீக்கிரம் ஓட்டிடுவோம். இங்கே தான் விடுவேன். ஓகேங்களா, ஏன்னா இது சேஃப்டியான இடம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, இந்த இடம் பிரச்சனை கிடையாது. காலையில் தான் வந்து காலைல 7 மணிக்கு தான் இதெல்லாம் நல்லா ரிவர்ஸ் ஒட்டி கூட விட்ருவோம். காலைல கடை திறந்துடுவாங்க. காலைல 7 மணிக்கு இருந்துச்சுன்னா போதும், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நாளைக்கு பாண்டிச்சேரி போய் ஜாலியாக பீச்சு. ஆல்ரெடி பீச்செலாம் நிறைய டைம் போயிட்டேங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. பேக்கு பெயின் வேறு வந்துட்டு இருக்குது. பேக் பெயின், கண் வலி, டெய்லி 2 மணிக்கு தூங்கினா என்ன தான் வருது. நம்மளோட நிலைமை என்னதான் ஆக வேண்டியது பாருங்கள். கரெக்டாக 2 மணியா? காலைல 6 மணிக்கெலாம் டான அலாரம் வச்ச மாதிரி ஏஞ்சிடும். ஓகேங்களா, 6 மணிக்கு ஏஞ்சி பாத்ரூம் போயிட்டு, இது சீட்டில் எப்படி பற்றுக்க வேண்டியதான், இப்படியே பற்றுக்க வேண்டியதான். சுவாக சென்டர் சீட்டில் இல்லைனா பின்னாடி போய் பார்த்துக்கணும். கேமரா வேறு ஒர்க் ஆகாதான், இல்லை ஆஃப் ஆகிடுச்சான்னு தெரில. ஒர்க்காக இருந்தாங்க. பரவாயில்ல, குட் மார்னிங். ஓகேங்களா, காலை குட் மார்னிங். இப்போ தான்டா ஏஞ்சிட்டேன், இப்போ தான் ஏஞ்சிட்டேன் கைஸ். நான் ஏஞ்சி நைட் வீடியோலாம் 2 மணிக்கு படுத்தேன். ஓகேங்களா, 6 மணிக்கு அலாரம் வச்சேன். அப்படி 6:30 6:45 ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஏஞ்சி வண்டி ஃபுல்லாக உள்ள வெளில எல்லாம் க்ளீனாக துவைச்சாச்சு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகியாச்சு.
ஆனால் இந்த ஹோட்டலில் டிஃபன் நல்லாவே இல்லைன்னு எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, சீரியஸாக வந்து யாரும் போகாதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. வேறு லெவல் டிஃபனு. ஆனால் எப்படிங்க தயாரிக்கிறாங்க, அந்த மாஸ்டர் மட்டும் என்கிட்ட காசு இருந்தால் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. உண்மையாக வந்து இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது தெரியுங்களா. ஹோட்டல் காட்டுறோம் பாருங்கள், ஓகேங்களா. இருங்க தான் ஹோட்டலு பார்த்துங்க, ஓகேங்களா. நம்ம ரத்னகிரி கரெக்டாக டவுன்லேயே இருக்குது, ஓகேங்களா. ரத்னகிரி உள்ளே வரும்போது, ஓகேங்களா, செம்மையாக இருக்குது. இதான் நம்ம வந்து ஓட்டின்னு வந்த வண்டி, ஓகேங்களா. இனோவா கிறிஸ்டா, ஓகேங்களா. மேனுவல் கீர், ஓகேங்களா. என்னடா சாப்பிட்டேன்னா ஒரு கிச்சடி, ஓகேங்களா. அதுக்கு 2 சட்னி, ஒரு சாம்பார். செம்ம டேஸ்ட்டு. 50 ரூபா ப்ரைஸு. என்னன்னா குவான்டிட்டி சூப்பர், ஓகேங்களா. அதாவது குவாலிட்டி நல்லா இருக்குது, ஓகேங்களா. கொடுக்குறது வந்து கொஞ்சமாக கொடுக்குறாங்க, அதுதான் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது. வாங்கி வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுது, ஓகேங்களா. தோசையாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும் எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நீங்கள் ஒரு தடவையாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோமா போகலாமா. ஏன்னா கஸ்டமர் பிளேஸ் இங்கேருந்து வந்து 950 மீட்ரு, ஓகேங்களா. 950 மீட்ரு. கஸ்டமர் பிளேஸ் வந்து இங்கேருந்து 950 மீட்ரு, ஓகேங்களா. இப்போ நம்ம கோயில் உள்ள போய் அதுக்கப்புறம் போகணுன்னு நினைக்கிறேன், தெரில எந்த அளவுக்குன்னு, ஓகேங்களா. செம்மையாக இருக்குது. காலையில் சில்லுன்னு வெயிலும் இருக்குது, ஓகேங்களா. இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில, ரூட்டை மறந்துட்டேன். அவங்க கோயில் உள்ளே தான் போய் போக சொன்னாங்க. குட் மார்னிங் சூரியனே, சூரிய நமஸ்காரம், வணக்கம், ஓகேங்களா. வேறு லெவலில் கொசு வேறு காதுக்குள்ளே போயிடுச்சு. இதான் வந்து நம்ம ரத்னகிரி கோயில், ஓகேங்களா. புதுக்குடி ராமகவுண்டர் கணிக்கை, ஓகேங்களா. வள்ளி தேவயானி. என்ன தலைவரே திரும்புகிற இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் திரும்பிடுவோம், இனோவா கிறிஸ்டாலாம் நாங்கள் சைக்கிள் மாதிரி ஓட்டுவோம். உங்களுக்கு இப்படி தான் சொன்னார், மேப்பை பார்த்தா தான். டேய் குட்டி பையா, முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா. கீழே வந்து விநாயகர், மேலே வந்து படிக்கட்டில் போகிறவங்க படிக்கட்டில் போகலாம். இல்லை நான் படிக்கட்டில் போக மாட்டேன் அப்படின்னா நீங்கள் காரை வந்து சைடில் வந்து ரோடு இருக்குது, ரோடு வழியாக இங்கே தான் வந்து முருகர் வைக்க போகிறாங்க. 234 அடி, ஓகேங்களா. இல்லைங்க ஒரே குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. காலைல இதெல்லாம் வந்து கடையில் போடுற குப்பை தொட்டி போடுறது. கடையில் வந்து எல்லாம் குப்பை அடேங்க அப்பா அடி. என்னடா இது கோயிலாடா இல்லை என்னடா எவ்வளோ குப்பை தொட்டி இதுடி. சரியாக தான்டா போச்சு. வர பக்தர்கள் போடுற குப்பையா இல்லை கடையில் போடுற குப்பையா, எல்லாம் ஆதி பராசக்தி, ஓகேங்களா. அதுதான் புது குளம், ஓகேங்களா. இதுதான் மேலே ரோடு போகிறது ரத்னகிரிக்கு மேலே. இதெல்லாம் வந்து கடைங்க, உள்ளே குப்பை தொட்டி தாங்க. சாமி, திருவண்ணாமலை கோயிலோட பெரிய குப்பை தொட்டியாக இருக்கும் பொழுது. இவர் தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டினவர், மேலே இருக்கார், ஓகேங்களா. அவருக்கு 100 வயசு இருக்கும் கண்டிப்பாக, ஓகேங்களா. உள்ளே அவரை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நீங்கள் பார்க்கலாம். அது பாருங்க, இதுதான் வந்து குளம், ஓகேங்களா. இப்போ புதுசாக கட்டினது. இங்கே இந்த குளத்தாண்ட தான் வைக்கிறாங்க. 234 அடி, ஓகேங்களா. இது மேலே போனீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போனால் அந்த ரோடும் வரலாம், ஓகேங்களா. அந்த ரோடு ஏதோ வேலை பார்க்குறாங்க, அதனால் மேப்பில் காட்ட முடியுது. அந்த ஸ்ட்ரைட்டு ஹோட்டல்லேருந்து ஒரே ஸ்ட்ரைட் அது. இந்த ரோடு தான் போகணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஓகே பாய். ஓகே பாய் 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 எல்லாருக்கும் பாய். நாட்டு ஆடுறா ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ. கஸ்டமர் பிளேஸுக்கு வந்துட்டேன். கஸ்டமர் ஒன்றும் ரெடியாக ஆகலையாங்க. இப்படின்னு தெரிஞ்சுதான் வீட்டில் போய் குளிச்சுட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்து வந்திருப்பேன். இந்த சீட்டில் 10 பேக் பெயின் வந்துச்சு, அதனால் சென்ட்ரு சீட்டில் போய் பார்த்துட்டேன். என்னன்னு தெரில, ரைட் சைடில் பூச்சின்னு வலிக்குதுங்க பயங்கரமாக. அதுக்காக வீட்டில் போய் குளிச்சுட்டு பொறுமையாக நைட்டு ஏஞ்சி காலையில் வந்திருப்பேன். காலையில் பொறுமையாக வந்திருப்பேன். மணி இப்போ 8 மணி ஆகுது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 7 மணிக்கு சொன்னான், அதுக்கு முன்னாடி 6:30 மணிக்கு சொன்னான், அப்புறம் வந்து 7 மணிக்கு சொன்னான், அப்புறம் 7:30 மணிக்குன்னா இப்போ மணி 8 மணி ஆகுது, ஓகேங்களா. கண்ணெலாம் தெரியுதா, ரெட்டாகுது. தூக்கம் இல்லைனாலே கருவி வந்துடுதுங்க. கேஸு ஃபார்ம் ஆகுது போல. தூக்கம் சரியாக இல்லைன்னா, 2வது டைமுக்கு சாப்பிட்லன்னா அது ஒரு பக்கம் ஃபார்ம் ஆகும் போல. பணம்னு ஓடிட்டுருக்கோம் இந்த உலகத்தில். நம்மளுக்கான டைமை ஒதுக்க மாட்டோம்னு தான் தோணுது. என்ன பண்ணுறது, எல்லாருமே வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு அப்படின்னு ஓடி நம்ம லைஃப்பை தொலைச்சி கொண்டு இருக்கிறோம், ஓகேங்களா.
நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும் பொழுதுக்கப்புறம். நியூ இயர்லேருந்து புது டிசிஷன் எடுக்கிறேன்னு இன்னும் எடுக்கலைங்க. ஓகேங்களா. என்னடா டிசிஷன்னா, எப்படி சொல்கிறது, பரோட்டா சாப்பிடக்கூடாது, டீ சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா. டெய்லி ஜிம்முக்கு போகணும். ஓகேங்களா. உடம்ப மெயின்டைன் பண்ணணுன்னு பார்க்குறேன். பாஸ் சாக்லேட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். சுகர் ஐட்டத்தையே சுகரே கட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். வேலைக்கே ஆக மாட்டேன் கைப்புள்ள. இன்னும் மறைக்கவே முடியலடா. சுகர் அந்தளவுக்கு மண்டே உள்ள உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 4 டீ 5 டீ குச்சா என்னங்க பண்ணுறது? டீ குடிக்காமல் இருக்க முடியலங்க. இந்த ஃபீல்டில் டீ கம்பல்சரி குச்சி தான் ஆகணும். சிக்கன் மட்டன் பிரியாணி எதுவுமே சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். உடம்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். நான் நியூ இயர்லேருந்து டிசிஷன் எடுக்கலான்னு சொல்லின்னு இருந்தேன். ஆனால் கரெக்டாக அதை எடுக்கவே முடியல. நியூ இயர் பிறந்து இன்னையோட 20 என்ன டேட்டு 12 ஆகி போச்சுங்க. பாடி நாளைக்கு போகி வேறு. 12 நாள் ஆயிடுச்சு இன்னையோட நியூ இயர் பிறந்து. டக்குன்னு அதாவது யாருக்கோசமும் இந்த உலகம் நிற்காதுங்க. ஓகேங்களா. இப்போ நானே இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கி தான் ஆகும். ஓகேங்களா. மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி. ஓகேங்களா. எது வந்தாலும் நடந்து தான் ஆகும். அது யாராலையும் தடுக்க முடியாது. போய் தான் ஆகணும். நிற்காது, ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்வாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஓடிக்கினே இருக்குது. ஓகேங்களா. என்ன பண்ணுறது, இந்த நியூ இயர்லேருந்து புதுசாக டிசிஷன் எடுக்கலான்னு கண்ணு பயங்கரமாக வலிக்கிறா சாமியே. முதல்ல நாளைக்கு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு முதல்ல இந்த நியூ இயர்லேருந்து டிசிஷன் எடுக்கிறோம். நம்மளுக்கு நியூ இயர் வந்து அடுத்த மாதம் தான். ஓகேங்களா. இப்படியே ஒரு மாதமாக தள்ளின்னு போகிறேன். உடம்பை குறைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணுறது. ஓகேங்களா. எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஃபோன் வந்ததுலேருந்து ஃபோனை விட மாட்டேறேன். ஃபோனை தூக்கி முதல்ல குப்பையில் தூக்கி போட்டணுங்கிறேன். ஓகேங்களா. இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணுங்கிறேன். எப்படா வியூஸ் அதிகமாக போகும், எப்படா நம்மளை ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஏற்றுவாங்க, எப்படா லைக்ஸ் அதிகமாக போடுவாங்க அப்படின்னு போயிடுது. யூடியூப்பில் இந்த சப்போர்ட் கொடுத்துருந்தா எப்போயோ பெரிய ஆள் ஆகிட்ருப்பேன்டா நான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. யூடியூப்பில் நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க கைஸ். அதுதான் வருத்தமாக இருக்குது. யூடியூப்பில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, ஃபாலோவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பல கோடி நானும் சம்பாதிச்சிருப்பேன். நானும் வேறு லெவலில் ஆகிருப்பேன். என்ன பண்ணுறது, நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா. ஓகேங்களா. நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஓகேங்களா. டைமுக்கு சாப்பிட்ணும், டைமுக்கு தூங்கணும். ஓகேங்களா. டைமுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வாழ்ந்தால் அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னுவாங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடாமல் வந்தால் அவன் தான் பாவம் ஜாலியாகிறான் அப்படின்வாங்க. ஓகேங்களா. வேலைன்னு ஓடிக்கொண்டு இருக்கும். வேலைன்னு உடம்புனாவும் நம்ம முடியலையும் தலையிலையும். ஓகேங்களா. கருவி. ஓகேங்களா. உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாம் வந்து காலியாகினுக்குது. ஹாஸ்பிட்டல் அழுவாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் உடம்ப. ஓகேங்களா. கொஞ்சமாவது வாக்கிங் போகணும். டைமுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ட் இல்லாமல், அதாவது நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா, வண்டியில் ஏறி உட்காந்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, டைமுக்கு அவனை ரீச் பண்ணணுன்னு தான் தோணுது தவிர எனக்கு பிபி ஏறுது. ஓகேங்களா. அவனை வந்து டைமுக்கு ரீச் பண்ண முடியாது. அவன் 5 மணிக்கு நான் அவனை பிக்கப் பண்ணேன்னா 9 மணிக்கு நான் இதில் இருக்கணும், அப்போவில். ஓகேங்களா. ஏர்போர்ட்டில். ஓகேங்களா. அவனை டைமுக்கு நம்ம 5 மணிக்கு பிக்கப் பண்ணால் 4 மணி நேரம் அவன் கம்பல்சரி அப்போலோ போகிறதுக்கு. அப்போலோ கிரீம்ஸ் ரோடு, அப்போலோ சென்ட்ரல் கூட இல்லை, ராயப்பேட்டை. ஓகேங்களா. அதான் 1000 லைட்டு. ஓகேங்களா. கரெக்டாக அங்கே இருக்குது. அங்கே போகிறதுக்குள்ளே எனக்கு டென்ஷனு. அவனை பிக்கப் பண்ணி உட்கார வச்சு, ஏன்னா வர கஸ்டமர் நம்மளை டென்ஷன் ஏற்றக்கூடாதுங்க. ஓகேங்களா. அவன் ரிலாக்ஸாக வந்தால் தான் நம்ம ரிலாக்ஸாக போக முடியும். ஆனால் அவன் ரிலாக்ஸாக வந்தான், எந்த இதுவுமே இல்லை. அதே மாதிரி நானும் வந்து ரிலாக்ஸாக போனேன். ஓகேங்களா. கரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் போனோடனே டீ சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுச்சு. நானும் டீ கடையில் நிப்பாட்டினேன். அவன் என்ன பண்ணால் அவனுக்கு என்ன வேணும்னு போய் போனான். நான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து, ரெஸ்ட் ரூம் நல்லா இல்லை அப்படின்னா. அதான் சொன்னேன், எல்லாருமே யூஸ் பண்ணுற பாத்ரூம் எப்படிடா இருக்கும், நான் தாண்டா உனக்கு கழுவி கொடுக்கணும். ஓகேவா. எல்லாருமே யூஸ் பண்ணுறது கருப்பட்டி டீகளில் எல்லாருமே யூஸ் பண்ணுற பாத்ரூம் எப்படி இருக்காங்க, இட்லி, அதாவது டிஃபன் ஐட்டம், டிஃபனே கிடையாது. ஓகேங்களா. இட்லி, அதே மாதிரி போண்டா, வடை, பஜ்ஜி, அந்த மாதிரி இதுவே கிடையாது. அவங்க வைக்கிறது தான் நம்ம வாங்கி சாப்பிட்ணும். ஓகேங்களா. அங்கே கருப்பட்டி டீ, அந்த நாட்டு சக்கரை டீ, ஓகேங்களா, அந்த மாதிரி தான் மூலிகை பொருள்லாம் நிறைய வைப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி கடையில் நான் போய் நிப்பாட்டேன். அவன் என்ன பண்ணால், அப்புறம் வந்தான் வெளியில். வந்தவொடனே என்ன வாங்குறதுன்னா, அங்கே போர்டு வச்சுக்கிறாங்க போய் பாடுறா அப்படின்னு. ஓகேங்களா. அந்த போர்டு வச்சு எதை போய் பாடுறா அப்படின்னோடனே போய் பார்த்தான். பார்த்துட்டு
என்ன வாங்கட்டும் அப்படின்னா, எனக்கு எதுவும் வேணாண்டா, எனக்கு ஒரே டீ மட்டும் போதும்ண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு அக்கா கூப்பிட்டோடனே அல்வா கொடுத்தாங்க ஓகேங்களா. ஒரு கோதுமை அல்வா, கோதுமையிலே 4-5 அல்வா இருக்குது போலது, எனக்கு தெரில. ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த மாதிரி அல்வாலாம் சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி குன்றத்தூரில் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். ஒரு 2 டைமும் ஒரு டைமும் சாப்பிட்ருக்கேன். டிஃபன் வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தோன்னா அல்வா வந்து சும்மா துண்டு சாக்லேட் மாதிரி 4 பீஸ் 5 பீஸ் கொடுத்தாங்க. 5 பீஸ் கொடுக்கும்போது அதை வாங்கி நான் சாப்பிட்டேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கினது, எனக்கு கொடுத்தது நான் வாங்கினேன். அதை வந்து கஸ்டமர் கொடுத்துட்டாக்கா இன்னொன்று கொடுங்கக்கா பிளேட் வாங்கி. அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான், அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்களாம் இருந்தாங்க பாருங்க, திரும்ப கொடுத்தோடனே நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு ஸ்வீட் டப்பா ஒன்று வாங்கினான் ஓகேங்களா, லட்டு. அது வந்து 6 பீஸ் இருந்துச்சு, 25 ரூபா, 125 ரூபா. அதுக்கப்புறம் அதில் வந்து எனக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டான். நான் கேட்கவே இல்லை அவங்ககிட்ட. அவனே எடுத்துன்னு வந்து இந்தாப்பா புடி அப்படின்னு கொடுத்தான். இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க லட்டு. சாமி எப்படா செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி இது டீ. அதுக்கப்புறம் வந்து லட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி என்ன பண்ணால் போய் போண்டா வேணாம், நான் ஸ்வீட் போண்டா ஓகேங்களா. அந்த ஸ்வீட் போண்டா சின்ன வயசில் சாப்பிட முடியல, அதே மாதிரி தான் நான் அந்த அந்த போண்டா ஸ்வீட் போண்டா தெரியும் எல்லாருக்கும் ஓகேங்களா. இது அந்த மாதிரி தான், ஆனால் வேறு மாதிரி இவங்க செய்கிறது. இதுவும் நல்லா இருந்துச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் டீ ஓகேங்களா. இவ்வளோத்தையும் சாப்பிட்டு, எல்லாமே சக்கரை தான், சுகர் தான், இவ்வளோத்தையும் சாப்பிட்டு என் உடம்புல இருக்குது ஓகேங்களா. லிமிட்டட் சக்கரை, அதிகமாக சக்கரை இல்லை, லிமிட்டட் சக்கரை. இப்போ எல்லாத்தையுமே நம்ம குறைக்கணும்னா கம்பல்சரி ஜிம்முக்கு போகணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடி அடிச்சுன்னு போயிட்டேன். அவனை திரும்ப 8:30 மணிக்கெலாம் இறக்கி விட்டேன் ஓகேங்களா. இதுதான் விஷயம். அதாவது எங்கே டீ கடை பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என் கால் அந்த டீ கடையில் நிற்கணும் அப்படின்னு தோணுது ஓகேங்களா. ஏன்னே தெரில. கூடி சீக்கிரம் டீ அதிகமாகிடும் பொழுது எனக்கு சுகர் அதிகமாகிடும் பொழுது முதல்ல உடம்பை குறைக்கணும், சுகரை குறைக்கணும், கட் பண்ணுறோம். வேறு லெவலில் 6 பேக்கு இல்லைன்னா 16 பேக் வைக்கிறோம் ஓகேங்களா. இல்லைன்னா 18 பேக்காவது வைக்கிறோம். கஸ்டமர் ஒன்றும் வரவே இல்லைங்க. மணி 8:15 ஆகி போச்சுங்க. சும்மா கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்படியே ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு அப்படியே காமெடி தான். ஓகே பாய்.